அமைதியான ஒரு கிராமத்தில் ஒரு சிறிய பள்ளிக்கு அருகில் ஒரு பெரிய பழைய மரம் நின்று கொண்டிருந்தது. குழந்தைகள் அதன் கீழ் விளையாடுவார்கள். அதன் கிளைகளில் ஏறி அதன் நிழலில் ஓய்வெடுப்பார்கள். அது அவர்களுக்கு மிகவும் பிடித்த இடம். ஒரு நாள் பள்ளிக்கு அதிக இடம் தேவைப்பட்டது. மரத்தை வெட்ட முடிவு செய்தனர். தொழிலாளர்கள் தங்கள் கோடரிகள் மற்றும் ரம்பங்களுடன் வந்தனர். அவர்கள் தொடங்குவதற்கு சற்று முன்பு ஒரு சிறுவன் முன்னோக்கி வந்து, தயவு செய்து மரத்தை வெட்டாதீர்கள். அது நமக்கு நிழலையும் பழங்களையும் விளையாட ஓர் இடத்தையும் தருகிறது. அது எதையும் பதிலுக்கு கேட்பதில்லை என்றான். தொழிலாளர்கள் இடைநிறுத்தப்பட்டனர். அவர்களில் ஒருவர் ஒரு கணம் யோசித்து, நீங்கள் சொல்வது சரிதான். அது நமக்கு நிறைய கொடுத்துள்ளது. அது எளிதானது என்பதற்காக நாம் எதையும் அழிக்கக்கூடாது என்றார். அவர்கள் பள்ளிக்குத் திரும்பிச் சென்று மரத்திற்கு தீங்கு விளைவிக்காமல் விரிவாக்க மற்றொரு வழியைக் கண்டுபிடித்தனர். கதையின் நீதி: தன் நலமின்றி கொடுப்பவர்களை மதித்து பாதுகாக்கவும் இயற்கை, பெற்றோர் மற்றும் நண்பர்கள்